தனியார் நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை அளவீடு செய்து கொடுக்க அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவுப்படி நிலத்தை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், விவரங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே சூரனூர் ஊராட்சிக்குட்பட்ட கோவிலாங்குளம் பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் சுமார் 41 ஏக்கர் இடம் சோலார் மின் உற்பத்தி திட்டத்திற்காக வாங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி காரியாபட்டி துணை தாசில்தார் ஜெயராஜ் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நில அளவீடு செய்ய வந்துள்ளனர். அப்போது கோவிலாங்குளம், உடுப்புக்குளம், ஆவரம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சோலார் திட்டம் அமைப்புள்ள பகுதி விவசாய நிலங்கள் மற்றும் கண்மாய் நீர்வரத்து பாதையுடன் தொடர்புடையது என கூறி கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டால் கண்மாய்க்கு நீர்வரத்து தடை செய்யப்படும், விவசாய நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் எனவும் கூறி நிலத்தை அளவு மறுப்பு தெரிவித்து அதிகாரிகளை தனியார் நிறுவன ஊழியர்களையும் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது தனியார் சோலார் நிறுவன ஊழியர்கள் திட்டப்பகுதிக்கு நுழைய முயற்சி செய்தனர். ஆத்திரமடைந்த மக்கள் அவர்களை விரட்டி சென்றதுடன் கற்கள் மற்றும் கம்புகளை கொண்டு தாக்க முயற்சி செய்தனர். அப்போது உடனே போலீசார் தலையிட்டு பொதுமக்களை தடுத்து நிறுத்தி தனியார் நிறுவன ஊழியர்களை பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றினர். இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை வருவதால் பாதுகாப்பு கருதி கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.